Hi friends, welcome to Sangi Mangi Review. Sundiyoda நம்ம மர்ம திரைப்படத்தை பத்தி வந்து பார்க்க போறோம். சோஷியல் மீடியா பக்கம் போனாலே இந்த மர்ம திரைப்படத்தை பத்தி நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. மெயினா இன்ஸ்டாகிராம் பக்கம் போனீங்களே நிறைய ரீல்ஸ் பார்த்தா திரைப்படத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. ஏன் நானே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்தா திரைப்படத்துக்கே போனேன். ஏடா இந்த அளவுக்கு கை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை வந்து பார்க்க போனேன். படம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வேற லெவலில் இந்த படத்துக்கு ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஹைப் கொடுக்குற அளவுக்கு படம் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற பார்த்தா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஓவராலா படம் வந்து எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மர்ம திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சேனல்ல இருக்கிற 4 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விளாகுக்காக ஒரு ஊருக்கு வந்து போறாங்க. காத்தூர் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மலையில பார்த்தீங்கன்னா நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. அந்த மலைக்கு போனவங்க யாருமே பார்த்தா திரும்பி வந்ததே கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இறந்தும் போயிருக்காங்க. அப்படிப்பட்ட அமானுஷமான அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4 பேரும் போறாங்க. அப்படி போனவங்க உயிரோடு திரும்பி வந்தாங்களா இல்லையா, அப்படி வரலன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த மர்ம திரைப்படத்துடைய மொத்த கதையே. இந்த மர்ம திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் ஃபுட்டேஜ் ஃபிலிம், அதாவது கிடைக்கிற ஃபுட்டேஜ் மட்டுமே வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். போலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 hours ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா 2 hours ஒரு படம் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தை டிஸ்கிரைப்ல பார்த்தீங்கன்னா இப்படி தான் சொல்லியிருந்தாங்க. இதை தாண்டி படத்துல பார்த்தீங்கன்னா மியூசிக் அப்படிங்கிறது கிடையாது, சவுண்ட் ஒர்க் மட்டும் தான் வந்து பண்ணியிருக்காங்க. சவுண்ட் ஒர்க் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி படத்துல பார்த்தீங்கன்னா கேமரா அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு ஃபன் ஃபுட்டேஜ் ஃபிலிம். கேமரா பார்த்தீங்கன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டே தான் இருக்கும். மெயினா ஃபர்ஸ்ட் 20 to 30 minutes பார்த்தீங்கன்னா கேமரா வந்துட்டு சுத்தமா ஒரு இடத்துல இருக்காது, அங்கிட்டும் இங்கிட்டும் போய்கிட்டே இருக்கும். இதனால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் ஏக் வரதுக்கே வாய்ப்புகள் இருக்கு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி முகம் சுழிக்கிற மாதிரி தான் அந்த கேமரா ஒர்க்லாம் வந்து இருந்துச்சு. இந்த மர்ம திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியால வேற லெவலில் ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ். நீங்களே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த மர்ம திரைப்படத்தை பத்தி ஏகப்பட்ட ரீல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். யூடியூப்ல பார்த்து நிறைய பேர் வந்துட்டு இந்த படம் வந்து சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்துக்கு பெரிய அளவில் ஹைப் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. படம் பார்க்க போன நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்றாங்க, அப்போ சோஷியல் மீடியால படம் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி லைக் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த படத்தை நாங்க பார்க்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கொடுக்குற ஹைப் அளவுக்கு படம் வந்து ஒர்த்தா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான திரைப்படம் மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, கொஞ்சம் கூட லேக் இல்லாம ரொம்ப சூப்பரா வந்து படத்தை எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதை தாண்டி படத்துல வந்து ஏகப்பட்ட ஜம்ப்ஸ்கேர் சீன்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மெயினா குழந்தைங்க, மாசமா இருக்கிறவங்க, வயசானவங்க எல்லாம் இந்த திரைப்படத்துக்குலாம் போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ரொம்ப லேகான ஸ்கிரீன் பிளேவா தான் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபா இருக்கட்டும், 2 ஹாஃப்லயுமே லேக் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். லேக் அப்படிங்கிறத தாண்டி படத்தை பார்த்து ரொம்ப இழுத்து வச்சிருக்காங்க. ஒரு சீன் வருது அப்படின்னா ஒரு நிமிஷத்துல முடிய வேண்டியச்சுன்னா 10 நிமிஷத்துக்கு இழுப்பாங்க. மொத்தமாவே ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ள முடிய வேண்டிய ஒரு படத்துடைய கதையை ஒரு 2.5 மணி நேரம் படமா எடுத்தா எப்படி இருக்கும், அதுதான் இந்த மர்ம திரைப்படம். அப்ப படத்துல எந்த அளவுக்கு லேக் இருக்கும் அப்படிங்கறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. இதை தாண்டி படத்துல ஜம்ப்ஸ்கேர் சீன்ஸ் நிறைய இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஜம்ப்ஸ்கேர் சீன்ஸ் எல்லாம் கிடையாது. மொத்தமாவே ஒரு 6-7 சீன்ல பார்த்து ஜம்ப்ஸ்கேர் சீன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. இதை தாண்டி படம் முழுக்க ஜம்ப்ஸ்கேர் சீன்ஸ் அப்படிங்கிறது அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. நிறைய சீன்ஸ் இந்த இடத்துல வந்துடும், இந்த இடத்துல பேய் வந்துடும் அப்படின்னு பார்த்தா எந்த இடத்துலயுமே பேய் வராது. அந்த அளவுக்கு ஜம்ப்ஸ்கேர் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசால வந்து பண்ணல. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா படத்துல பேயவே வந்து காமிக்கவே இல்லை. கடைசியில 2 நிமிஷம் முன்னாடி இருக்கும்போது தான் படத்துல பேய்களை வந்து காமிப்பாங்க. ஒரு 7 பேய் குளத்துல குளிக்கிற மாதிரி கடைசியா வந்து காமிப்பாங்க. அண்ட் கடைசியா ஸ்கிரீன் முன்னாடி ஒரு பேய் பார்த்தீங்கன்னா வர மாதிரி காமிப்பாங்க. இதை தாண்டி படத்துலயுமே பார்த்தீங்கன்னா பேய் சீன்ஸ் வந்து அதிகமா காமிச்சிருக்க மாட்டாங்க. டக்குன்னு யாரோ ஓடுற மாதிரி சவுண்ட் கேட்குமே தவிர அதான் வந்து ஜம்ப்ஸ்கேர். டக்குன்னு வந்து பேயெல்லாம் வந்து வராது. டக்குன்னு ஒரு சீன்ல பார்த்தீங்கன்னா காந்தா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பேயா வரும். அந்த சீன்ல பார்த்தீங்கன்னா தரமா இருந்துச்சு. இதை தாண்டி படத்தை ஜம்ப்ஸ்கேர் அப்படிங்கிறதுமே பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஒரு சில சீன்ஸ் தவிர பெருசா பார்த்தீங்கன்னா ஜம்ப்ஸ்கேர் சீன்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகல. அப்ப படத்திலயும் லேக், படத்தை ஜம்ப்ஸ்கேர் சீன்ஸும் நிறைய இல்ல. அப்ப எதுக்கப்புறம் அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் எனக்குமே தெரியல. இந்த திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால ஏகப்பட்ட ஹைப் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா திரைப்படத்துக்கு பெரிய அளவு ஹைப் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்துட்டு படத்துக்கு போறாங்க. என்னைய மாதிரி நிறைய பேர் வந்து படத்துக்கு போயிட்டே தான் இருக்காங்க. அந்த மாதிரி பண்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம், நல்லா இல்லை அப்படின்னு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். இந்த அளவுக்கு ஒரு ஆவரேஜான திரைப்படத்தப்போ இந்த அளவுக்கு ஹைப்லாம் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது.
ஸோ இதை தாண்டி உங்க ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் உங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்க இவங்களாம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூவை பார்த்துட்டு படம் பார்க்க போறாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு மொக்க படத்தை பார்த்துட்டு வரும்போது நெக்ஸ்ட் டைம் இவங்க உண்மையை சொல்லும்போது யாரும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு நல்ல படமே வந்தாலும் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னா அவங்க வந்து நம்ப மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் உள்ளது உள்ளபடி சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ மொத்தமாக இந்த மர்ம திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு லேக்கிங் ஃபீலிமாக தான் வந்திருக்கு. ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லேக் அப்படிங்கிறது இருக்கும். அதை தாண்டி படத்தில் ஒரு சில ஜம்ப்ஸ்கேர் சீன்ஸுமே இருக்கும். ஸோ இதை தாண்டி இவங்க பெருசாக சொல்கிற அளவுக்கு அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கிடையாது. ஸோ ஓவராலாக என்ன ப்ரோ இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து படம் வந்து எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் பார்ப்பேன் எனக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த படம் வந்து தாராளமாக பார்க்கலாம். ஸோ 100-6-7 பேருக்கு மட்டும் அந்த திரைப்படம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பேற்றுற மாதிரி அந்த படம் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஸோ படம் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த திரைப்படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 2.1 அவுட் ஆஃப் 5. நீங்கள் இந்த மர்ம திரைப்படம் பார்த்துட்டீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதேமே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு டெஸ்ட்ங்க மட்டும் சூப்பராக ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர மோதிர கையில குத்தவா அண்ணே? ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? போடா.